சனாதன தர்மம் மகாபாரதம். அந்த கற்புடைய இல்லறத்தரசி தனது கணவனை கண்டதும் அந்த பிராமணனை கவனிக்காமல் தனது தலைவனுக்கு கால்களையும் முகத்தையும் கழுவ நீர் கொடுத்து இருக்கையும் கொடுத்தாள். பிறகு அந்த மங்கை தனது தலைவனுக்கு முன்னால் சுவை நிறைந்த உணவையும் பானத்தையும் வைத்து அவனது தேவைகளை கவனிக்க விரும்பி அடக்கத்துடன் அவன் அருகில் நின்றாள். கீழ்ப்படிதில் உள்ள மனைவியான அவள் தினமும் தனது கணவன் உண்ட தட்டில் உள்ள மிச்சத்தை உண்டாள். தனது கணவனின் விருப்பங்களுக்கு எப்போதும் கீழ்ப்படியும் நடத்தை கொண்டவளான அவள் எப்போதும் தனது கணவனை மதித்து வந்தாள். அவளது இதயத்தின் அன்பு முழுவதும் தனது தலைவனை நோக்கியே இருந்தது. புனிதமான நடத்தையாலும் இல்லற கடமைகளில் நிபுணத்துவத்தோடும் விருந்தினர்களை கவனித்து கொண்டும் தனது கணவனுக்கு நன்மை பயப்பதையும் ஏற்பு உடையதையுமே அவள் எப்போதும் செய்து வந்தாள். அவள் கவனம் நிறைந்த உணர்வுகளுடன் தேவர்களை வணங்கி விருந்தினர்கள், பணியாட்கள், மாமியார் மற்றும் மாமனாரின் தேவைகளை உணர்ந்து நடந்து கொண்டாள். அந்த அழகிய மங்கை தனது தலைவனின் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருந்தபோது அவள் பிச்சைக்காக காத்து கொண்டிருக்கும் அந்தணரை கண்டாள். அவரை கண்ட பிறகுதான் அவரை காத்திருக்க சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. இவை அனைத்தையும் நினைவு கூர்ந்த அவள் தான் மறந்துவிட்டதை நினைத்து வெட்கமடைந்தாள். பிறகு அந்த பெரும் புகழுடைய கற்புடைய பெண் பிச்சைக்காக கொடுக்க வேண்டியதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து அந்த அந்தணருக்கு பிச்சையை கொடுத்தாள். அவள் அந்த அந்தணர் முன்பு வந்தபோது, கௌசிகர், ஓ பெண்களில் சிறந்தவளே, நான் உனது நடத்தையைக் கண்டு வியக்கிறேன். நில்லும் என்று சொல்லி என்னை நிறுத்திவிட்டு இன்னும் என்னை அனுப்பாமல் இருக்கிறாயே என்றார் கௌசிகர். அந்த அந்தணர் கோபத்தால் நிறைவடைவதைக் கண்ட அந்த கற்புள்ள பெண் அவரை சமாதானப்படுத்த எண்ணி, ஓ கற்றவரே, என்னை மன்னிப்பதே உமக்கு தகும். எனது கணவரே எனக்கு தலைமையான தெய்வம். அவர் பசியோடும் களைப்போடும் வந்தார். அதனால்தான் அவருக்கு சேவை செய்து அவருக்காக காத்திருந்தேன் என்றாள்.